வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ஷீக் கபாப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம ஒரு ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்டீல் ஆர் பேம்பு ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா இதை அழகாக நீங்கள் பேட்டி மாதிரி தட்டி கூட குக் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா கடைசியாக சுவை ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். மட்டன் ஷீக் கபாப் செய்கிறதுக்காக ஒரு பவுல் 500 கிராம் அளவு மின்ஸ்ட் மட்டனில் அரை வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 6-7 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவு நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் புதினா, அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மற்றும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைத்ததன் பிறகு இதுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மறுபடியும் இந்த நெய்யும் மட்டனும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷீக் கபாப் குக் ஆகுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையை ஒரு முறை எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மட்டன் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டன் எடுத்து அழகாக உருண்டை பிடித்ததன் பிறகு இதை ஸ்கியூவர்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லை அப்படின்னா இதை அழகாக பேட்டி ஷேப்பில் பிடிச்சி தவலை குக் பண்ணி இருக்கலாம். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த மின்ஸ் மட்டனை ஸ்கியூவர்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் கொடுக்குறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்யலாம். நம்ம ஷீக் கபாப் குக் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக ஒரு கிரில் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஷீக் கபாப் எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்போம். ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இந்த ஷீக் கபாப்குள்ளே இருக்கக்கூடிய ஜூஸினஸ் எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை டோட்டலாக நம்ம 20 நிமிடம் குக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பக்கமும் 5 நிமிடம் குக் பண்ணுங்கள். அதுவும் குக் பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இது சாப்பிடும்போது நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்கும். இந்த ஷீக் கபாப் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதம் உள்ள 4 பக்கமும் நல்லா குக் ஆகட்டும். அதன் பிறகு இதை நம்ம அழகாக ஒரு பிளேட்டில் போர்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஷீக் கபாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டன் வச்சு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னா மட்டன் எந்த குவான்டிட்டியில் ஆட் பண்ணுமோ அதே குவான்டிட்டியில் நீங்கள் சிக்கனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நாலு பக்கமும் இந்த மட்டன் ஷீக் கபாப் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை அழகாக எண்ணெய் இல்லாமல் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்கக்கூடிய மட்டன் ஷீக் கபாப் ரெடி. ஒரு சூப்பரான ஷீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சிக்கன் லவராக இருந்தீங்கன்னா இதே ரெசிப்பியை நம்ம எந்த குவான்டிட்டியில் மின்ஸ்டு மட்டன் ஆட் பண்ணமோ அதே குவான்டிட்டியில் சிக்கன் ஆட் பண்ணி கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.